நண்பர்களுக்கு வணக்கம். தூரத்தில் நிற்கிது பாருங்கள், கிறிஸ் ட்ராவல்ஸ். இது வந்து டாய்லெட் வசதியெலாம் உள்ள பஸ்ஸு. இதில் தான் கோயம்புத்தூர்லேருந்து 1:11 பஸ் ஏறணும். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம வந்தது லேட்டுன்றதுனால பஸ்ஸு உள்ளே ஏறும்போது வீடியோ எடுக்க முடியல. இப்போ உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நிற்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குதுலாம் காட்டுறேன். மற்ற வீடியோக்கள் வந்து டே டைமில் இருக்கும். வாங்க போகலாம். வண்டியில் டிரைவர் ஏறிட்டார். அவ்வளோதான், இன்ட்ரோவில் முடிஞ்சு ஆரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போகலாம் வண்டிக்கு. வாங்க. அது ரெஸ்ட் ரூம், அது பக்கத்தில் உள்ள ரெஸ்ட் ரூம். பஸ்ஸு உள்ள ஏறியாச்சு. ஏறணுன்னா லக்கேஜ் வைக்கிறது வழக்கம் போல் அது வச்சுருக்காங்க. லக்கேஜ், வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஏசி வெண்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா பஸ்லையும் இருக்கிற மாதிரி ஏசி வெண்டிலேஷனு. இது வந்து ஒரு பாரத் பென்ஸ் பஸ்ஸு. முன்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன். ஒரு ரெட் கலர் பெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. நிறையா காலையில் போகிற பேருந்துகளில் வந்து உங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் துணி பக்காவாக இருக்குது. ஏசி வெண்டிலேஷனும் சூப்பராக இருக்குது. நல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா துள்ளியும் ஏசி கீழே வராமல் க்ளோஸ் ஆகிடுது. ஒரு லைட் இருக்குது. லைட் எப்போதுமே ஒர்க் ஆகாது. இல்லை அங்கே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏசி வெண்டிலேஷன் சூப்பர். என்ன இதை காணோம், இப்படி க்ளோஸ் டைப்பா. இப்போ அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பியும் இருக்குது. அடாப்டர் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே வந்து பவர் சப்ளை இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக லைட் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து 2 மொபைல் ஹோல்டரு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு உள்ளவங்களுக்கு மொபைல் ஹோல்டரு. அங்கேயும் பார்த்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் பெட்ஷீட் ஒன்று, தலையணை ஒன்று, கிறிஸ் ட்ராவல்ஸ் கோட் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நல்லா மெத்துன்னு இருக்குது. சாஞ்சிக்கிறது நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. கரெக்டாக 1:05 பஸ்ஸு 1:11 வந்துட்டாங்க. ஒரு 6 நிமிஷம் வெளியே பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க, ட்ராவல் எப்படின்றத பார்க்கலாம். கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகிறதுக்கே 3 மணி ஆயிரும் போலையா? கோயம்புத்தூர் விட்டு வெளியே போகிறதுக்கே 3 மணி ஆகிப்போம் போலையா? போய் சேர முடியாதுங்க. எதிரே தெரியுது வந்து குரோமா. இங்கே கோயம்புத்தூரில் இல்லாததே கிடையாது போலங்க. இப்போ இந்த டவுன் ஹால் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக தான் வண்டி வந்தது. இன்ச்சுக்கு ஒரு ஸ்டாப் அந்த மாதிரி இருக்குது. அதே போல் கடைகளும் அப்பா இப்போ சொல்லுவாங்களே, உலகத்தில் எவ்வளோ விலையுயர்ந்த கார்கள் வந்தாலும் அது கோயம்புத்தூருக்கு வந்துடும் சொல்லுவாங்களே, அது உண்மைதான் போல். அவருங்க ஒரு வண்டியே பாத்திர கடையாக மாற்றி வச்சுருக்காங்க. நேற்று நைட்டு தான் கோயம்புத்தூரில் கனமழை வெளுத்து வாங்கிச்சான். ஆனால் இன்றைக்கி கடுமையான வெயில் பிரித்து எடுக்குது. என்ன மழை பெஞ்ச மாதிரியா இருக்குது. வெளியில் பாருங்கள் வெளிச்சத்தை வச்சு பிரித்து எடுக்குது. 12th ரிசல்ட் வந்தோடனே அவ்வளோ பேரும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு இந்த பிஹெச்டி இன்ஸ்டியூட் தான் ஒரு கனவாக இருக்கும். நான் படித்தா நல்ல வேலை. அதே போல் தசவதாரம் படத்தில் கமல் வந்து ஏதோ மேலே ஓடி வந்துருக்கீங்க, அது அந்த இடம் தான். ஒரு மோட்ரு வண்டியில் வருவார்ல, நின்றுக்கிட்டு அது அந்த இடம். ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்க போல எம்பிஎஸ்சியில். ஜிஞ்சர் டவர் எங்கே கூட்டம் நிற்கிதோ இல்லைங்க, இந்த மாதிரி ஹோட்டலில் தாங்க கோயம்புத்தூரில் மல்லு கட்டுறானுங்க அவ்வளோ பேரும். எந்த பக்கம் திரும்பினாலும் ஹோட்டலில் கூட்டம் தான். கேஸ் விலை ஏறித்தான் போச்சுன்னாங்க, கேஸ் கிடைக்கலன்னாங்க. வீட்டுகள்லேயும் கேஸ் கிடைக்கல போல். ஹோட்டலில் தான் குமிறாங்க அவ்வளோ பேரும். ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆக போகிறாப்புல இண்டிகோ. பக்கத்தில் இருக்குண்ணா. சித்ரா ஏர்போர்ட் எல்லாமே பக்கத்தில் தான். ரோடே காலியாக கிடக்கு. ஆனால் 2 பேர் சண்டை போடுறாங்க பாருங்க, காருக்காரங்க. ரோடே காலியாக கிடக்குண்ணா, இதில் என்னடா சண்டை போடுறீங்க? ஏன் ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா 2 பேரும்? ஒருவேளை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களோ? நடு ரோட்டில் நிப்பாட்டி பேசிக்கிறாங்க. ஒரு வழியாக கொச்சின் பைபாஸை விட்டு
சென்னை நோக்கி போகுதுங்க பஸ்ஸு. ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க, என்னன்னு தெரியல. இந்த பகுதியில் நிறைய அந்த குடிசைகள் போட்டு நாட்டுக்கோழி விருந்து, கொச்சக்கறி, கோச்சைக்கறியா அப்படின்னு போட்டுலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு கிராமத்து செட்டப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று காட்டுற பாருங்க, எவ்வளோ கார் உள்ளே நிற்கின்னு மட்டும் பாருங்க. மணி கரெக்டாக 2:10. இது வந்து என்ன டோல்கேட்டு? சேந்தமங்கலம் டோல்கேட்டா, சூலூர் தாலுக்கு, கன்னியூர் வில்லேஜ், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். டோல்கேட் பேர் என்னன்னு தெரியல. சேந்தமங்கலம் டோல்கேட் தான் நினைக்கிறேன். சேந்தமங்கலம் அப்படின்றது இங்கே வரும், வேறு ஏரியாவில் வரும், இங்கே வராது. என்ன டோல்கேட்டோம்? செங்கப்பள்ளி. தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதுதான் அந்த மாதிரி 2 படத்தில் வில்லனா ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல, மலையாளத்தில் நல்ல ஹீரோ, அவர் படித்த காலேஜ் இதுதான். இது பிபின் தாமஸா அப்படின்னு சொல்லுவாங்க. மாரி படத்தில் மாரி 2ல் வில்லனாக வருவார். 1984 ஓப்பன் பண்ண காலேஜ். வண்டி வந்து பெமாத்தமெட்டி கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. மணி வந்து கரெக்டாக 2:30. அடுத்து வந்து ஈரோடு, சேலம்லாம் போக நினைக்கிறேன். ஈரோட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வண்டியோட ஸ்பீடு வந்து 70 கிலோமீட்டர் தான், மேக்ஸிமம் ஸ்பீடு 70 கிலோமீட்டர் தான் போகுது. ஈரோட்டுக்குள்ளே போகுது, எத்தனை மணிக்கு போகுதுன்றதை பார்க்கலாம். இது என்ன ஊருன்னு தெரியல. இங்கே ஒரு ரோடிங் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல்லடம் போகிற ரோடா, பல்லடம் திருப்பூர் அந்த ரோடு நினைக்கிறேன். மணி 5:04. சேலம் மெயின் ரோடு அப்படின்னு ஒரு இதில் போய்கிட்டு இருக்கு. எதிரியே இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைகளா, அப்புறம் அங்கே ஒரு மலையை வெட்டிட்டு இருக்காங்க பாரு, ஐயோ தூரத்தில். இதா மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து சேலம் டு சென்னை ரோடுன்னு நினைக்கிறேன். நாலு மணி நேரம் ஆச்சு. கண்டிப்பாக ஈரோடெல்லாம் தாண்டியிருக்கோம் வண்டி. எந்த ஊருக்குள்ளேயும் போகலை, ஒரே பைபாஸில் தான் போயிட்டே இருக்கு. பெய்யுதுங்க. சென்னையை தவிர்த்து எல்லா இடத்துலையும் மழை பெய்யுதப்பா. தூரத்தில் வானம் வந்து ஒரு கப்பல் மாதிரி இருக்கு. ஃபஸ்ட் டைமாக ஒரு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி பார்க்குறேன். ஒரே ஸ்பீடில் தான் போகிறாங்க. அப்போ அவன் எவ்வளவு ஸ்பீடு கம்மியாக போவாங்க. தூரத்தில் வெயில் அடிக்குது, இங்கே மழை பெய்யுது. நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த பகுதியில். கிளைமேட் அருமையாக இருக்குங்க. தலைவாசல் வந்திருக்கு இப்போ தான். ஈரோடு, சேலம், நாகப்பட்டினம் பைபாஸா அப்படின்னு இது ஒன்று போட்டிருக்கு. தலைவாசல் டோல்கேட்டு. இந்த இடத்துல அந்த ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் தாண்டி போகணும் அப்படின்னா, பின்னோக்கி போனோம் அப்படின்னா ஒரு வாத்துக்கறி கடை இருக்கும், செம்மையாக இருக்கும்.
அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி செல்வ முத்துக்குமார சுவாமி பரிவார தெய்வங்களுக்கு ஆலய ஜூர்ணோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா. எப்பா அதுலேயாவது ஊர் பேரை போட்டிருக்காங்களா வரும், அதுலேயும் ஊர் பேரை போடலை. இடம் எஸ்பிஆர் தோட்டம், பவர் ஆஃபீஸ் கிழக்கு. கரெக்டாக 6. இந்த பஸ்ஸு வந்து 1:10 கோயம்புத்தூரில் கிளம்பும்போது எங்கேயாவது சாப்பிட நிப்பாட்டுன்னு கேட்டது இல்லை தம்பி, 6:30 மணிக்கு தான் நிப்பாட்டோன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக மணி 6 கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கு. சின்ன சேலத்தை தாண்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ளே என்ட்ராயிருக்கு. அப்போ சென்னைக்கு 11 மணிக்கு கம்மியாக போகாது இந்த வண்டி. ஸோ பஸ் ஸ்டாண்டு தெரியுது பாருங்கள், பெரிய பஸ் ஸ்டாப்பாக இருக்கேன் மாப்பிள்ள. அது கள்ளக்குறிச்சியோட பஸ் ஸ்டாண்டாக இருக்குமோ? பெரிய பஸ்லாம் கிடக்கே உள்ள பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. அது என்ன பஸ் ஸ்டாண்டுன்னு தெரியல. இந்த இதுதான் ரோடு போகிறதுக்கு. ஆமாம், என்ன பஸ் ஸ்டாண்டு தெரியல, பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. மணி 6:30 மணி கரெக்டாக அவர் சொன்ன டைமுங்க. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இந்த உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டை தாண்டோடனே கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த இது இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸுகள் அவங்களுக்காக கட்டி வச்சுருக்கிற பார்க்கிங் ஏரியா இருக்குது. பார்க்கிங் ஏரியானா அந்த டீ சாப்பிட்றது, ரெஸ்ட் ஏரியா இருக்குது இங்கே. கரெக்டாக டிரைவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு பாருங்க, 6:30 மணி தான் நிப்பாட்டுவோம் அப்படின்னு. பேசாமல் நைட்டே டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாமா? ஏண்டா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குங்க. அது அந்த கோயம்புத்தூரில் ஒரு திருவாவி முருகன் கோவிலா, ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு அங்கேயா போயிட்டு வந்துருக்கலாம் நேரத்துக்கு. A1 டிராவல்ஸ். வெளிநாட்டில் தான் தப்பிச்சு வந்த நாய் ஒன்றுங்க குறைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நாயை பற்றி நிறைய உள்நாட்டு மக்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாயை ஏதாவது பார்த்தா கண்டுபிடிச்சா அனுப்பிச்சி விடுங்க. தேவையில்லாத குறைப்புகள் குறைச்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக 6:48 அவர் சொன்னதில் இருந்து ஒரு 15 நிமிஷம் தாண்டி இருக்கு. 6:50 தான் வண்டி நிப்பாட்டாப்புல. இந்த எல்லோ லைட்டை போட்டாப்புல. இதில் இருக்கா எல்லோ லைட்டை போட்டாப்புல. எல்லா ஜனமும் இப்போ எந்திரிக்கும், ஏன்னா அவ்வளோ பேர் ஒன்றும் கிடைக்கிது பாருங்க. கோயம்புத்தூரில் எடுத்த வண்டி எல்லா ஜனமும் இப்போ கடை எந்திரிச்சு பாத்ரூமை தேடி ஓடும். காலை ஒரு பிரேக் முடிஞ்சு மணி என்ன கரெக்டாக இப்போ மணி 7:20க்கு பஸ்ஸு கிளம்புது. பிரேக் டைம் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 11:30க்கு முன்னாடி அங்கே போக மாட்டோம். நான் எழுதி வேணா வச்சுக்க, 11:30க்கு முன்னாடி அங்கே போக மாட்டோம். 4 மணி நேரம் குறையாம ஓடுமா? 4 மணி நேரம் ஓடிடுங்க. அதிகமாக ஓடும். சேலம் பைபாஸில் அது ஓரளவுக்கு பஸ் வந்துச்சு. இங்கிட்டு பஸ்ஸையும் காணும், ஆனால் வண்டியும் வேகமாக போக மாட்டேங்குது. இப்போ 1 மணி, இப்போ மணி 7. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிப்போச்சு. 6 மணி நேரம் ஆகியும் பேருந்து உளுந்தூர்பேட்டையை தாண்டவில்லை. விக்கிரவாண்டி டோல்கேட்டா? ஆமாம், விக்கிரவாண்டி டோல்கேட். மணி 8 தாண்டி இருக்குமே. எனக்கு ஒரு 10 பேர் இருக்கானு அங்கே. எந்த பகுதியை சேர்ந்தவங்க? மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், அம்பாறை. நீ கரெக்டாக 8. இப்போ தான் திண்டிவனம் டோல்கேட் தாண்டுறோம். ஒரிஜினலாக டிராஃபிக்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் சென்னைக்குள்ளே போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து மே 18 தமிழர் எழுச்சி நாள். மாநாடு வேறு நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம போகிறதுக்குள்ள முடிஞ்சிடும். 11 மணி ஆகி போவோம். எப்படியும் இவங்க 11 மணிக்கு முன்னாடி செங்கல்பட்டு போக மாட்டாங்க.
உள்ள மாநாட்டுக்கு போன வண்டி எல்லாமே வெளியில் சென்னைக்கு வெளியில் போகிறதுனால நமக்கு இந்த ரூட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்ட்டு. ஆத்தூர் டோல்கேட்டு 8:46. வர வர வண்டியோட ஸ்பீடு வந்து 30 கீழே போயிடுச்சு. ஒரு பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க் இல்லையோ? 10 மணிக்கு போயிடும். 10 மணிக்கு போயிடும்ண்ணா. எங்கே? செங்கல்பட்டா? சென்னைக்கு உள்ள. சென்னைக்குள்ளையா? இப்பயே சென்னைக்குள்ளே தானடா இருக்கும். செங்கல்பட்டு போயிருக்கா? திண்டிவனமே செங்கல்பட்டு தான்டா, சென்னை தான்டா. அம்மையா என்ன உலகம் தெரியாமல் இருக்காங்க. திண்டிவனம் தான் வந்திருக்கான் இப்போ. ஆத்தூர் டோல்கேட்டு, திண்டிவனம் டோல்கேட்டு தாண்டியாச்சு. இது ஆத்தூர் தாண்டினா அதுக்கப்புறம் இந்த மனோஜ் பவனு, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் அப்படி போகும். சிக்காமல் தப்பிக்க வேண்டியது 2 இடம். ஒன்று வந்து அந்த தாயில்பாட்டியில் என்ன அது புக்கத்துறை, அதுக்கப்புறம் இன்னொரு இடம். இந்த 2 இடத்துல தப்பிச்சிட்டோன்னா நம்ம ஓடிடலாம். எங்கிட்ட திரும்பினாலும் பிரியாணி கடையாக தான் இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி கடை. இதுக்குள்ள ஒரு நாள் பூந்து பார்த்துடணும் மாப்பிள்ள என்ன இருக்குன்னு. நாட்டுக்கோழி பிரியாணி கடையில் மன்னா மிஸ் வேறு லெவலு. மன்னா மிஸ் கரோட்டு தொக்குக்கு அவ்வளோ பேர் அடிமையாயிட்டாங்க. எப்போ போனாலும் மன்னா மிஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. இது என்ன ஒரு மேல்மருவத்தூர் தாண்டி என்ன ஒரு தெரில, வேடந்தாங்கல் போகிற ரூட்டுன்னு நினைக்கிறேன். எப்பா எங்கள் டிரைவர் ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டாருப்பா, அதிசயம்தான். கருங்கல் ஊராட்சியாக இருக்குமோ தெரியல. ஒரு வழியாக புக்கத்துறையை கிராஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு வழியாக புக்கத்துறையை கிராஸ் பண்ணுறோம். இதை கிராஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அதுக்கப்புறம் அப்படி செங்கல்பட்டு தான் ஓடிடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பாலம் தான் புக்கத்துறைன்னு நினச்சேன், ஆனால் இதுதான் புக்கத்துறை. டிராஃபிக் இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். இங்கே ஆரம்பிக்குது. முன்னாடி ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே செங்கல் சாம்பரில் உள்ள ஒரு புகை போக்கிற மரம் நடந்திருக்கும். அதுதான் அங்கே லேண்ட்மார்க்கு. இதை எப்போ தான் முடிப்பாங்கன்னு தெரியல இந்த பாலத்தை. மாப்பிள்ள அடுத்த எலெக்ஷன் முடிச்சிடுவாங்களா? முடிச்சிடும். வேலை நடந்துட்டாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே? நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவா? இந்த பக்கம் ஃப்ரீயாக போகுது, இந்த பக்கம் கொஞ்சம் கட்டியாக தான் போகுது. ஜூனியர் குப்பானா மூடிட்டாங்களா இருக்கான்னு தெரியலையே. ஜூனியர் குப்பானா ஒரு நாள்லாம் சாப்பிட்டு வயிற்றுச்சலில் போகணும் ஜூனியர் குப்பானால. பில்லு போட மட்டும்தான் இந்த கடை, மற்றபடி இந்த கடையில் வரும். என்ன சொல்கிறீங்க? இந்த ஜூனியர் குப்பானா இங்கிட்டு போயிட்டு இந்த வேடந்தாங்கெல்லாம் பார்த்துட்டு, வேடந்தாங்களுக்கு இல்லை தவளகிரீஸ்வரர் மலை ஏறிட்டு வரும்போது எங்கேயுமே கடை இல்லை. போய் சாப்பிட எங்கே உள்ள ஆற்று பாலத்துக்கியா? பாலத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கா ஜூனியர் குப்பானா? ஒரு 5 மினிட் ஆகி போயிடுச்சு, ஒன்றுமே இருக்காதுல்ல. என்ன கடை தான் அந்த கடை தாங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் போகுது. பார்ப்போம். இந்த பாலங்கள் ஒர்க்கும் வேலை நடக்கிறதுனால. ஜிம் பஸ் இல்லை அதான்டா சாப்பாடு ஃப்ரீ அந்த பஸ்ஸில் தான். ஏதோ வீடு எப்படி நடந்து வீடை நகட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. கோயம்புத்தூர் பஸ்ஸு, கோயம்புத்தூர் ஹைதராபாத் எங்கே போனாலுமே சாப்பாடு ஃப்ரீ அந்த பஸ்ஸில். அதே மாதிரி பாஸும் ஏதோ வச்சுருக்காங்க போல். டிக்கெட் புக் பண்ணுறது பாஸ் வச்சுருக்காங்களாமா. அதில் புக் பண்ணால் ஏதோ ஆஃபர் போல். ஓகே, செங்கல்பட்டு டோல்கேட்டில் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் அந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணிக்கிருக்கேன். பாலாத்தில் தண்ணி கிடந்து நான் ஒரு நாள் கூட நான் பார்க்கல. பேருந்துகள் தான் டிராஃபிக்கில் நின்று பார்க்க முடிஞ்சதை தவிர்த்து பாலாத்தில் தண்ணி ஓடி இன்னும் பார்க்கலை. இந்த பாலத்துக்கும் விடிவு காலம் இல்லை, தண்ணி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. மீட்டிங் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க பாரு வேணு. மணி
கரெக்டாக 9 தூரத்தில் தெரியுது சிங்கப்பெருமாள் கோயில். மகேந்திரா சிட்டியோட பில்டிங்கு. ட்ரெயின் போகுது. செங்கல்பட்டு டோல்கேட்டு. என்ன செங்கல்பட்டுக்கு வருது. நேரம் வாங்கி வச்சு பசி எடுக்குதோ. பிஆர்எம் ரோட் ரேஸ் யாருக்காகவோ வெயிட் பண்ணுது, யாருக்கும் தெரியல. நாமாப்ல 10 அடிக்கு முன்னாடியே டிராஃபிக் நிற்கிது. சிவா ஃப்ரீஸ் ட்ரான்ஸ் ஆல் இண்டியா பர்மிட். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே ஒரு விடிவு காலம் இல்லாத டோல்கேட்னா இந்த டோல்கேட் தாங்க. செங்கல்பட்டு டோல்கேட்டு தான். அடிக்கடி போட்டு உடைக்காங்க. ஒரு கால் ஹவர், அரை மணி நேரம், 1 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது இந்த டோல்கேட்டு தான். நிறைய நிமிஷம் பிடிச்ச டோல்கேட்டு இது. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடையாது மாப்பிள்ள. பல வருஷமாக இருக்குல்ல. அடிச்சு உடைக்க தண்ணி வச்சுருப்போம். எவனாச்சும் அடிச்சு உடைக்க தண்ணி இல்லை. இந்த இடத்துல ஒரு டோல்கேட்டு இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுன்னு கேட்குறேன். இல்லை இருக்குங்க. எவனா போராட்டம் பண்ணி உடச்சா தான் எடுப்பாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டு விடிவு காலமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 கோடியாக வேலை கட்டுவாங்களா? நான் வரும்போதெல்லாம் இருக்குதுண்ணா. 18 வருஷம் ஆச்சு நான் வந்தேன். முன்னாடி எத்தனை வருஷம் வச்சுருக்கான்னு தெரியல. விடிவு காலம் இல்லாத மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. ஆனால் ரோடு எல்லாமே பேட்ச் ஒர்க்காக தான் இருக்குது. சாலை வசதியில் மேம்படுத்துகிறேன்றாங்க. 1 மண்ணாங்கட்டி மேம்படுத்த இங்கே வரும். எவ்வளோ தூரத்துக்கு நிற்க மட்டுமா இருக்குது. இத்தனை நிமிஷத்துக்கு மேலே நின்னா டோல்கேட்டில் பணம் கட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. எவ்வளோ தூரம் நிற்கிறது மட்டும் பாருங்க டிராஃபிக். திருப்பூர், கடலூர், பாண்டிச்சேரி, எஸ்பிடி. அங்கிட்டு ஒரு பஸ் நிற்கிது. அது என்னது? வெற்றி ட்ராவல்ஸு. திருக்கோவிலூர் பஸ் ஒன்று நிற்கிது. லயன் ட்ராவல்ஸு. கிட்டத்தட்ட அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் நிற்கும்னு நினைக்கிறேன். பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி. ஆமாம், நிற்கிது. திருச்சி. எவ்வளோ தூரம் நிற்கின்னு வரல. மே 18 எழுச்சி நாளுக்கு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோ விட்டுன்னு போயிட்டாங்க. முடிஞ்சு. இந்த சைடு டிராஃபிக்காக இருக்கும். இவ்வளோ பேர் வந்தோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. பொள்ளாச்சியில் ஒரு ஓட்டு கூட பதிவாகலையாங்க 11ஆம் சுற்று வரைக்கும். அது எப்படி தெரியல. ஓட்ட திருடுறாங்களா என்ன சிரமம் இல்லை. ஒருத்தர் வீடியோ என்ன தலைவர் எங்கிட்ட வந்துட்டாப்ல. இந்த இங்கிட்ட டிராஃபிக் எழுப்பி விட்ருவாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் ராங் ரூட்டில் போகிறான். பஸ்ஸுக்காரன் போகிறான். அறிவு இல்லைன்னா இவனுக்கு எங்கே அறிவு இல்லை. அமர்நாத், எஸ்சிடிசி. ஓட்ட முடிஞ்சு கிளம்புறானு. கிளம்புறது சரிடா. ஆனால் என்ன இவங்களால தான் டிராஃபிக்காக தானே இவ்வளோ பஸ்ஸெல்லாம் இது அதுக்காக வந்துச்சு. ராம்நாடு பஸ், ஆர்எஸ் மங்கலம். கொடியே கட்டலையே. நல்லா கொடி அடிப்பானு. அதுக்காக வந்தோம்னா கொடி அடி தான். கொடி அடி தான் வந்துருப்பாங்க. 1 2 தான் வந்துட்டு நிற்கிது. ரொம்பலாம் இல்லை. இந்த நிற்கல கொடி கட்டி. முக்கால்வாசி பஸ்ஸில் தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வேன் பிடிச்சி வர அளவுக்கு எவ்வளோ நாம் தமிழர் கட்சியில் கோடீஸ்வரன். ஏன்னா நீ வேறு இருந்தால் காசு செலவழிச்சு வின் பண்ணியிருக்க மாட்டாங்களா? இந்த கிறிஸ்டி நிறையா இருக்குது போல மாப்பிள்ள பஸ்ஸு. பஸ்ஸே பிடிச்சிருக்கேன் அப்ளை ஸ்ட்ரெயிட்டு பஸ்ஸு. 10 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கோன்னு எளிமையான வேட்பாளர். அவர் காலில் செருப்பாக நடந்து போகிறாரு. கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் போகிறாரு. சோத்துக்கு வழி இல்லாதவங்களாம் என்ன சொல்கிறது இல்லை. பரம்பரை சொத்துனா கூட பரவாயில்ல. அவன் சம்பாரித்து 10 கோடிக்கு சொத்து வாங்கினதே இப்போ எளிமையான வேட்பாளர்னா. இது என்னமோ அவன் சொத்து இல்லாத மாதிரில கணக்கு காட்டுறான். சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டி இங்கே தானடா மீட்டிங்க. ஃபோர்டு கிட்ட வந்தாச்சு. இங்கே தானே மீட்டிங்க. இவ்வளோ தான் சொன்னாங்க. என்ன ஊர் இது? இது மாப்பிள்ள போர்டு.
ஃபோர்டுக்கிட்ட தானே மீட்டிங்க? மறைமலை நகர் தாண்டி. மறைமலை நகர் தாண்டியா? மறைமலை நகர் இது வந்து ஆமாம், இந்த பெட்ரோல் பக்கத்தில் தான் இருக்கும். பாரத் பெட்ரோல் பங்க்கு இதான் நினைக்கிறீங்களா? இதுதான் அந்த கட்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய மே 18 இந்த இருக்கு பாருங்க, இந்த கிரவுண்டு தாங்க கிரவுண்டாக நடந்ததுக்கு உண்டான அடையாளமே இல்லாத அளவுக்கு காலியாகிடுச்சு. டிராஃபிக்கில் ஒன்றும் இல்லை, அப்படியே முடிஞ்சிருச்சு. கூடுவாஞ்சேரி, சிங்கப்பூர் மால் கோயிலேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் டிராஃபிக்காக தான் இருக்குது, நகர்ந்த பாடு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்றைக்கி திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமையும் இந்த டிராஃபிக்காடா. ஃபைனலாக கிளாம்பாக்கத்தில் இறங்க போகிறோம். கிளாம்பாக்கத்தில் இறங்கியாச்சுங்க. சரியான டிராஃபிக்கு. பாருங்க எவ்வளோ கூட்டம் போது பாருங்க. மாப்பிள்ள ஓடிரே. சரியான டிராஃபிக்குங்க. இறங்கி விட்டு பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அடுத்த விழாக்கில் சந்திக்கலாம்.